டிசைன் திங்கிங் ஒரு ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க, 5 ஸ்டேஜஸ். ஸோ அது வந்து ஸ்டேஜஸ் குட் எம்பதி, டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், டெஸ்ட். ஓகே, குட். எம்பதி அப்படிங்கிறது இஸ் த லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டிஃபைன் அப்படிங்கிறது சொல்யூஷன் ஒரு ஸ்டெப் பிஃபோர் ஸ்டெப் மாதிரி. இப்போ எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எம்பத்தி அப்படிங்கிறது, அதில் இருந்து நான் எது ரெண்டு மேஜர் ப்ராப்ளமோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? தட் இஸ் த டிஃபைன். ஐடியேட் அப்படிங்கிறது உங்களோட ஐடியாஸ், அந்த ப்ராப்ளத்துக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா? இப்போ நம்மளுடைய மெட்ராலஜி சப்ஜெக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்லிப்பேஜ் எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஸ்லிப்பேஜ், இஸ் அ ஸ்டாண்டர்ட் கேஜ். ஓகேவா? பொதுவாக இதனுடைய யூசஸ் என்னப்போ ஸ்லிப்பேஜோட யூசஸ் டைமென்ஷன் அக்யூரேட்டாக இருக்கும். அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே, குட். ரெண்டாவது கேலிப்ரேஷன். இந்த 2 பாயிண்ட் தான் எக்ஸாக்டாக இது பண்ணுறது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த வெர்னியர் கேலிப்பர். இதனோட யூஸ் என்ன? வெர்னியர் கேலிப்பரோட யூஸ் எதை மெஷர் பண்ணிக்கலாம்? மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பென் கொடுக்குறேன் அப்படின்னாலுமே இதனுடைய டயாமீட்டர்ஸ் இது எல்லாமே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா இந்த கேலிப்பரை நான் கேலிப்ரேட் பண்ணுறேன். ஓகேவா சார்? இந்த கேலிப்பரை கேலிப்ரேட் பண்ணும்போது நான் இந்த ஸ்லிப்பேஜ் வச்சு கேலிப்ரேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் கேஜ் அப்படின்னா. பட் இந்த ஸ்லிப்பேஜை பார்த்துட்டு அப்படின்னா குவாலிட்டி லெவல் எனக்கு கம்மியாக இருக்குது. என்ன ரீசன் பார்த்துட்டு அப்படின்னா மெயினாக கரோட இதுதான் என்னுடைய எம்பத்தியாக இருக்குது. ஓகேவா? இது எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது? ஏர் கண்டிஷனான ஏரியா. ஏர் கண்டிஷன்ஸ் மேக்ஸிமம் இதனுடைய ரூம் டெம்பரேச்சரை நான் ப்ராப்பராக செட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த கரோஷனை நான் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் வேறு ஏதாவது பாயிண்ட், இந்த கரோஷனை நான் அவாய்ட் பண்ணலாம் சார், ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் மை எம்பத்தி, இதுதான் எனக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். அதுதான் வேறு எப்படி பண்ணலாம்? சார் ஒரு சில மெட்டீரியல்ஸ் ஈஸியாக கரோட் ஆகும், அந்த மெட்டீரியல்ஸ். ஓகே, நான் கரோட மெட்டீரியல்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ லூப்ரிகேட்டிங் ஆயில் யூஸ் பண்ணலாமா? ஸோ அதை யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்று லூப்ரிகேட்டிங் ஆயில் சொன்னீங்க, அதுக்கப்புறம் நான் கரோட மெட்டீரியல் சொல்லியிருந்தேன். செகண்டு அதாவது டெம்பரேச்சர் வந்து ஒரு 20 டிகிரி செல்சியஸில் நான் கரெக்டாக செட் பண்ணுறேன் அப்படிங்கிற அப்படி செட் பண்ணி வச்சேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக டெம்பரேச்சர் அந்த லெவல் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் லெவல் நம்ம செட் பண்ணால் நீங்கள் சொன்ன மாதிரி பெஸ்ட் ஐடியா வேறு நான் ப்ராடக்ட் மெட்டீரியல்ஸை நான் யூஸ் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கரோஷனை நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வச்சு நான் கேல்குலேட் பண்ணும்போது இதில் குவாலிட்டி ஒர்க்கும் வராது எனக்கு. எக்ஸாக்டாக இந்த நீங்கள் சொல்கிற ப்ராடக்ட்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், டெஃபினட்டாக என்னுடைய ப்ராப்ளம் எனக்கு க்யூர் ஆகிடும். ஸோ அது நெக்ஸ்ட் நான் இதை வச்சு நான் கேல்குலேட் பண்ணேன் அப்படின்னா இது பக்காவாக இருக்கும் எனக்கு. ஓகேவா? செகண்ட் நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னா இந்த ஸ்லிப்பேஜ் வச்சு வேறு என்ன யூஸ்லாம் இருக்குது? மெஷர் ஏதாவது பண்ணலாமா? உங்களுக்கு சரிங்க ஏதாவது எதை மெஷர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க? ஓகே, ஒரு சைன் பார். ஓகேவா? லைக் சைன் பாராக இருந்தாலுமே நமக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பர்பஸஸ் தான் இருக்குது. மெயினாக கேல்குலேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட் பர்பஸ்க்காக. நான் ஒரு ஆங்கிள் ரெக்டிஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு சைன் பார் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்லிப்பேஜ் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வந்து இருக்குதா இந்த இதில்? ஸோ இந்த டாபிக் பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கேலிப்பர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸ்லிப்பேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் டிசைன் திங்கிங்கை நம்ம அப்ளை பண்ணும்போது எனக்கு இதில் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகேவா? அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, பக்காவாக கொடுத்தீங்க. ஒரு இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ போகும்போது எப்படி உங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடியும்? ஏர் கண்டிஷன் போகும்போது இருக்குது, பக்காவாக இருக்குது. நான் கரோட மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, லூப்ரிகேட்டிங் ஐடியா இருக்குது. வேறு ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள். ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி கரப்ஷன் அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாவது ஒரு கெமிஸ்ட்ரியில் இல்லை ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா? ஒரு ப்ராஜெக்ட் கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கூட கொடுங்க. இப்போ நீங்கள் சொல்கிற ஐடியாஸ் எல்லாத்துக்குமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நான் இங்கே வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, ஒரு 20 டிகிரி செல்சியஸில் நான் மெயின்டைன் பண்ணலை, நான் கரோட மெட்டீரியல் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணலை. அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய சொல்யூஷன்ஸ் வந்து எனக்கு ஓகே, இதை நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு க்யூர் ஆகிடும். பட் இதை அப்ளை பண்ணிட்டு எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. அப்போ அந்த ப்ராஜெக்ட் எடுத்து கூட அனாலிசிஸ் பண்ணலாம், என்ன ரீசன், இதுக்கு ஏன் கரோட ஆகுது, அப்போ வேறு ஏதாவது ரீசன்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைகேஜ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரீடிங் வந்து கிளியராக ரீட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்? லென்ஸ் மேக்னிஃபைங் லென்ஸ். குட், மேக்னிஃபைங் லென்ஸ். அப்போது ஒரு லென்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலியாக அந்த ரீடிங் எரர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது அவாய்ட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் எரர்? எரர் பற்றி சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறையா இருக்குது சார். சிஸ்டமேட்டிக் எரர், ஹியூமன் எரர். ஓகே, குட். அந்த மாதிரி. ஸோ அந்த
நான் இந்த கேலிப்பர் வச்சு மெஷர் பண்ணுறேன். ஸோ வேல்யூ வந்து எனக்கு ஒரு 4.9 ஆர் 4.8 கிடைக்குது அப்படின்னா 0.2 இஸ் தி எரர். ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் வருதுல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் தான் மெயினாக நம்ம எரர் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ எரர் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மெட்ராலஜியில் நிறைய மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத விட அதில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுக்குண்டான சொல்யூஷன்ஸை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். இதில் வேறு ஏதாவது உங்கள் சைடு டவுட்ஸ் எது இருந்ததுன்னா கேளுங்க. மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்குது சார், இந்த ஐடியாஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள்